டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ லாங் ட்ரிப் மேரேஜ்க்கெலாம் எப்படி நம்மளுடைய திங்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சின்னதாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய லக்கேஜே வந்துடும். நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், குட்டிஸ்ட் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய லக்கேஜ் வந்துடும். அதில் நம்மளுடைய அசசரிஸ்லாம் எப்படி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பவுச்சஸ் இருக்குது. ஒன்று பிக் சைஸ், அப்புறம் மீடியம், அப்புறம் ஸ்மால் சைஸ் 3 பவுச்சஸ் வருது. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் அசசரிஸ்லாம் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்டாக்கா நமக்கு அசசரிஸில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் என்னுடைய திங்ஸ்லாம் இதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த திங்ஸ்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அதெல்லாம் கொண்டுட்டு போங்க. இதில் ஃபஸ்ட்டு பவுச் பார்த்தீங்கன்னா இதில் நான் வாவ் ஜெல், வேஸ்லின், வெட் டிஷ்யூ, பெர்ஃப்யூம், ஸ்ப்ரே இது மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்றாலே நம்ம கண்டிப்பாக நமக்கு சோப்பு, ஷாம்பு, ஆயில், சீப்பு, மிரர் இப்போ இது மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நம்ம இதில் கொண்டு போகும்போது ஆயிலாக இருந்தாலும் சரி, லோஷனாக இருந்தால், ஷாம்பு இது மாதிரிலாம் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி லீக் ஆகினா கூட நீங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பவுச் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் நான் ஹிஜாபி பின், சேஃப்டி பின், சின்ன சின்ன பின்ஸ்லாம் நான் அதில் வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் சின்ன பாக்ஸில் கொண்டு போகிறதுனால இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொட்டாமல் இருக்கும். கையில் கூட நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒன்றா தூக்கி அந்த பவுச்சஸ் உள்ள போடாமல் சின்ன சின்ன பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நம்ம எப்படியும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்றாலே நமக்கு கண்டிப்பாக இயரிங், ஸ்டோன் நெக்லஸ் அந்த மாதிரி நம்ம அசசரிஸ்லாம் கொண்டு போவோம். நீங்கள் இது மாதிரி தனித்தனி பாக்ஸில் வச்சு கொண்டு போகிறதுனால டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது மாதிரி நீங்கள் பாக்ஸில் சேஃப்டி பின், சின்ன சின்ன பின்ஸ், காக்ரோச் கிளிப் இது மாதிரி பின்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. டக்குன்னு எடுக்கிறதுக்கு நமக்கு இது பெரிய யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மேக்கப் காமிக்கிறேன். என்னுடைய மேக்கப் திங்ஸ்லாம் நிறையவே உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம முகம் பார்க்குறதுக்கு கண்ணாடி நம்மளுக்கு கண்டிப்பாகவே தேவைப்படும். நீங்கள் சின்னதாக ஒரு மிரர் எடுத்துக்கோங்க. லிப்ஸ்டிக், லிப் லைனர், ரோஸ் வாட்டர், ஃபவுண்டேஷன், ப்ரஷஸ் இது மாதிரி நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்டாக்கா கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. வெயிட் வந்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.